August 2017, Shorthand Tamil Junior Grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு தலைவர் அவர்களே, மேதகு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு ஆதரவு அளித்து பேசுகின்ற நேரத்தில் நான் ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். முதலாக விவசாயிகள் பிரச்சினை பற்றி எனது கருத்தை கூற ஆசைப்படுகிறேன். நமது நாட்டில் விவசாயிகள் மூலப்பொருள்களை உற்பத்தி செய்து கொடுக்கிறார்கள். அவர்கள் விளைவிக்கும் பொருள்களுக்கு போதுமான விலை கொடுக்க முடியவில்லை என்று நாம் அனைவரும் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இன்னும் அதிகமான விலை கொடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். அது மிகவும் அவசியம் என்று நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, எந்த பொருள் இங்கு அதிக விலைக்கு விற்பனை ஆகிறதோ அந்த பொருளை அவர்கள் உற்பத்தி செய்தால் அவர்களின் வாழ்க்கை தரம் உயரும் என்று நான் நம்புகிறேன். அப்படி இல்லாது போனால் ஒரு வேடிக்கையான நிலைமை உருவாகும் என்பதை நாம் உணர வேண்டும். ஏழைகள் மேலும் அதிகமான அளவில் ஏழைகளாகவே இருந்து கொண்டு இருப்பார்கள். எனவே இந்த கருத்துக்களை மனதில் கொண்டு அரசு நாட்டை தொழில் மயமாக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தரமான தொழிலை ஏற்படுத்தி கொடுத்து அதை செய்யும் அளவுக்கு அவர்களது திறமையையும் வளர்த்து அதை செய்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இப்படி செய்வதுதான் அவர்களது வறுமையை போக்க வழி வகுக்கும். அடுத்தபடியாக மதுவிலக்கு கொள்கையை பற்றி பேச வேண்டியது மிகவும் அவசியம் என்று கருதுகிறேன். மதுவிலக்கு என்பது ஒரு முக்கியமான சமுதாய சீர்திருத்தம் என்பதில் ஐயமில்லை. மக்கள் மக்களாக வாழ்வதற்கு உதவக்கூடிய ஒரு திட்டம் அது. நம்முடைய மாநிலத்தில் நாம் இதை பற்றி பல ஆண்டுகளாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். இதை முதலாக நாடு தழுவிய நிலையில் கொண்டு வந்த பெருமை தமிழ்நாட்டிற்கு உண்டு. ஆனால் நாம் என்ன சொன்னாலும் எப்படியாவது பொருள் ஈட்ட வேண்டும் என்று நினைக்கும் மக்கள் சிலர் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. நாம் இந்த பிரச்சனையில் கவனத்தோடும் விழிப்போடும் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பொது மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் கிராமத்திலுள்ள விவசாயிகளுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்றால் மதுவிலக்கை அரசு தீவிரமாக அமுல்படுத்த முன்வர வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. மதுரை ராமன்
கூட்டமைப்பு, ஆமதாபாத், திருவாளர்கள் கோகுல் நாத் கூட்டமைப்பிற்கு எழுதும் ஜனவரி 10ஆம் நாளிட்ட கடிதம். அன்புடையீர், தாங்கள் அனுப்பிய பழப்பெட்டிகளில் 2 பெட்டிகள் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் வந்து சேர்ந்தன என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த பெட்டிகள் பாதுகாப்பான முறையில் அமைக்கப்படாததாலும் போக்குவரத்தில் கையாளப்பட்ட முறையினாலும் இத்தகைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கிடைத்த விலைக்கு விற்க ஏற்பாடு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் 5000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை தெரிவிக்க விரும்புகிறோம். எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை சரி செய்ய வேண்டியது உங்கள் கடமை என்பதை உணர்ந்து ஆவன செய்ய முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கூடிய விரைவில் எங்களுக்கு சேர வேண்டிய தொகையை வங்கிக் கணக்கின் மூலம் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்த ஆதரவை விரும்பும் தங்கள் நம்பிக்கையுள்ள